அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அவர் கட்டி இருக்கக்கூடிய நாகை பாபா கோவில் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த பாபா நிகழ்த்திய சில அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பாபா பேய விரட்டின ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நாகையில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு கோவில் வந்ததுக்கப்புறம் அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பாபா நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திக்கிட்டே வந்தார். அந்த கோவில் முழுக்க அவருடைய சக்தி பரவி இருந்தது. இப்போ நாகையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர பக்தர் அவருடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். அந்த கோடீஸ்வரர் வீட்டை சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தீவிரமான பக்தர்கள், பாபா மேலே பேரன்பு கொண்டவங்க. ஒரு வியாழக்கிழமையில் அந்த கோடீஸ்வரர் வீட்டை சேர்ந்த 2 பெண்மணிகள் இவரை பார்க்கலான்ட்டு நாகை பாபா ஆலயத்துக்கு வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா அழகா ஜகஜோதியாக இருக்காரு. நிறைய தீபங்கள் அவரை சுற்றி எரியுது. பூக்களால் பாபா அலங்கரிக்கப்பட்டு நிறைய சாம்பிராணி மனம் கமழ அவர் ரொம்ப அழகாக அவங்க வர்ற நேரத்தில் இருக்கார். இவரும் ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு எப்பயுமே அருள்வாக்கு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி அதுக்காக உட்காந்துட்ருக்காரு. அங்கு வரக்கூடிய பாபா பக்தர்கள் எல்லாருமே பாபாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி வணங்குவாங்க. தரிசனம் நிறைவுக்கு பின்னர் வந்த பக்தர்கள் எல்லாருமே பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி பாபா கிட்ட இதை பற்றி கேளுங்க அப்படின்ற மாதிரி அருள்வாக்கு கேட்க சொல்லுவாங்க. அது போன்ற சமயத்தில் தான் இந்த கோடீஸ்வர பக்தருடைய வீட்டை சேர்ந்த 2 பெண்களும் அவங்களுடைய மனசு கஷ்டத்தை இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மன கஷ்டத்தை சொன்னாங்க, மனக்குறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத விட பாபா கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது ஒரு அமானுஷ்யம் பற்றிய ஒரு நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கிறத இவர்கிட்ட சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் அவங்க பேயுடைய அலறல் சத்தத்தை அவங்க வீட்டில் கேட்குறதாவும், அந்த சத்தம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் கேட்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லி இவர்கிட்ட கஷ்டப்படுறாங்க. இது ஏதோ சில துர்தேவதைகளுடைய நடவடிக்கையாக கூட இருக்கலாம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இதன் விளைவாக அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. நைட்டில் எழுந்துக்கிறதும் அலறதும் பயங்கரமாக கத்துறதும்லாம் கூட அவங்க வீட்டில் இந்த பெண்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இரவு நேர அலறல் சத்தம் இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயத்தால் அவங்க மன அமைதியை தொலைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சப்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக கேட்டுகிட்டே இருக்கிறதாவும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்காக பல பேர்கிட்ட பரிகாரம் பூஜை எல்லாம் பண்ணி நிறைய பணத்தை செலவழிச்சிட்டதாகவும் இந்த பெண்மணிகள் 2 பேருமே இவர்கிட்ட அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேரை வீட்டுக்கு கூப்பிட்டும் இந்த பூஜையெல்லாம் அவங்க வீட்டில் கூட பண்ணியிருக்காங்க. அந்த அலறல் சப்தம் ஏன் கேட்குது அப்படின்றத அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லி, இதனால் நாங்கள் நிம்மதியை இழந்துட்டோம் அப்படின்றதையும் அந்த பெண்மணிகள் சொல்லி, நீங்கள் தான் இதுக்காக பாபா கிட்ட எங்களுக்கு ஒரு கோரிக்கையை கேட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிகள் 2 பேரும் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பாபா கிட்ட சொல்லி அவங்களுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும், அவங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வைக்கிறாரு. தன்னை தஞ்சம் அடைஞ்சவங்க யாராக இருந்தாலும் பாபா எப்பவுமே அவங்கள கைவிட மாட்டார். அது போலவே இந்த பெண்மணிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உதி இருக்கு இல்லையா, அது கூட எலுமிச்சங்கனியை சேர்த்து மந்திரிச்சு இந்த பெண்மணிகளுக்கு கொடுத்தனுப்பு அப்படின்ற மாதிரி பாபாவோட உத்தரவு வருது. அந்த எலுமிச்சங்கனிகளை வீட்டு வாசலில் கட்டிடணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாபாவோட உதியை நெத்தியில் வச்சுக்கணும். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாபாவை மனசுக்குள்ளே ஜெபிச்சபடியே நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் இவங்ககிட்ட அந்த மந்திரிச்ச விபூதி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு. இவங்களும் அதன்படியே செஞ்சுட்டு வராங்க. பக்தி உணர்வோட அந்த திருநீர் எல்லாத்தையும் வாசலில் கட்டுறது, வீட்டை சுற்றி அந்த மாதிரி அவங்க நெத்தியிலையும் வச்சுக்கிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவோட நாமத்தை ஜபிச்சபடி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே வரும்போது பாபாவுடைய உதிக்கு பயங்கரமான சக்தி இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. பாபாவுடைய உதியை அந்த பெண்மணிகளும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கேட்கக்கூடிய அந்த பயங்கரமான அலறல் சத்தம் அது எல்லாமே மறைஞ்சிடுச்சு. பாபாவுடைய விபூதி மகிமையை அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுவாரம் அந்த 2 பெண்மணிகளும் பாபா ஆலயத்துக்கு
பாபாவுடைய சந்நிதியில் பணிவோட வணங்கி எழுந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுவரையில் அவர்களை அச்சுறுத்தி வந்த அந்த பேயின் அலறல் சத்தம் முழுமையாக நின்று போய்விட்டது என்றும் சொன்னார்கள். அவங்க பேசுறதுல என்ன இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துயரத்திலிருந்து அவங்க மீண்டு விட்ட அந்த மகிழ்ச்சி அவங்களுடைய வார்த்தைகளில் தெரிஞ்சுது அப்படின்றத இவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. பாபாவை மனசார உள்ள முருகி வேண்டி அவருடைய ஆசையை பெற்றுட்டு போனாங்க அப்படின்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. இப்போ பாபாவுடைய உதியோடைய சக்தி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக நோய்களை மட்டும் தீக்கிறது அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பில்லி, சூனியம், பேய், பிசாசு அதையெல்லாம் கூட நீக்கக்கூடிய சக்தி இந்த உதிக்கு இருக்குது. அவ்வளவு அற்புதமான சக்தி படைத்தது பாபாவுடைய உதி. கண்டபடி அதை கீழே கொட்டிட்டுலாம் வராதீங்க, பயன்படுத்துங்க, நல்லது நிறைய நடக்கும். பாபாவுடைய உதியில் அவருக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி அந்த உதியிலையும் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அந்த பாபாவுடைய உதி ஒரு கவசமாக இருந்து அவங்க குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு ஒரு கெட்ட தீய சக்தி கிட்ட இருந்து. இந்த அற்புதத்தை இந்த புத்தகத்தில் பார்த்தோம். அடுத்ததா நாகை பாபா நிகழ்த்தின 2வது அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா காரைக்காலை சேர்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய ONGC அப்படின்ற கம்பெனியில் முக்கியமான ஒரு அதிகாரியாக பணியில் இருக்கவர். இவரோட பேர் பாபு அப்படின்றது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அசாம் மாநிலத்துக்கு பணிமாறுதல் உத்தரவு வருது. அங்கே மாற்றிடுறாங்க. இந்த செய்தியை கேட்டால் அவர் ரொம்ப திடுக்கிட்டு போகிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த கோவில் இருக்கு இல்லையா, நாகை கோவில், அதில் நிர்வாகியாக பணி செஞ்சுட்டு வந்தார். மிகுந்த ஈடுபாட்டோடு கோவில் காரியங்களை கவனித்து வந்துட்டு இருந்தார். பாபாவுடைய அருளையும் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்ல உணர்ந்தவர் தான் இந்த பாபுன்றவர். இத்தகைய சூழ்நிலையில் இவருக்கு இந்த மாறுதல் உத்தரவு வந்த உடனே அவர் ரொம்ப மனசு குழம்பி போயிடுறாரு. பாபாவோட கோவில் பணியையும் அவரை முழுசாக உணர்ந்தவருமான இந்த பாபுன்றவர் பணிமாறுதல் உத்தரவு அந்த அளவுக்கு மனசை சந்தோஷப்படுத்தல. அவர் மனசு துவண்டு போறாரு. அவருக்கு அந்த அசாம் மாநிலத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. பாபாவுடைய அன்பு, அவருடைய கருணை எல்லாத்தையுமே அவர் உணர்ந்திருக்காரு. இவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறாரு. இந்த மாதிரி மாறுதல் உத்தரவு எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இவரும் அவருக்கு நிறைய ஆறுதல்களை சொல்கிறாரு. இப்போ அமரபூபதின்றவரும் பாபாவுக்கு பூஜை செய்யும் போது அவருடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி பாபா கிட்ட கேட்குறாரு. பாபாவும் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணிமாறுதல் உத்தரவு இருக்கு இல்லையா, அது ரத்து செய்வதற்கான முயற்சியில் அவரை ஈடுபட சொல்லு அப்படின்ற மாதிரி பாபாவுடைய உத்தரவு வருது. எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதும் பாபாவுடைய அருள்வாக்கு. இவரும் அதன்படியே பார்த்தீங்கன்னா தீவிரமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறாரு. எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அந்த பாபுன்றவரும் தன்னுடைய பணியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழு வீச்சில் இறங்குறாரு. அவருடைய எல்லா முயற்சியுமே வெற்றி பெறுது. பாபாவோட அருளால் அவருடைய மாறுதல் உத்தரவு கேன்சல் பண்ணிடுறாங்க. இன்னும் 3 வருஷம் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவும் அவருக்கு வந்துடுது. அதுபோல் அவர் தற்போது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் காரைக்காலிலேயே பணியாற்றிட்டு வராரு. பாபாவை எண்ணி உள்ளம் முருகி நிற்கும் அடியவர்களின் உறவாக இருந்து உதவுகிறார் பாபா என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகும் என்பதே மெய் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்காங்க. அவருடைய மாறுதல் உத்தரவு கேன்சல் ஆகிடுது. 3 வருஷம் இனிமேல் எந்த மாறுதலும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இப்போ அவர் சந்தோஷமாக அந்த நாகை பாபா கோவிலில் நிர்வாகியாகவும் வேலை பார்த்துட்டு வர்றாரு. இது பாபா நிகழ்த்தின 2வது அற்புதம். 3வதா நாகை பாபா நிகழ்த்தின அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேத விற்பனர், அப்படின்னா பிராமின். பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கவர். இவருடைய பையனுக்கு திருமணமே ஆகலை. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட அவருக்கு பொண்ணு கிடைக்கவே இல்லை. இவர் நாகையில் பாபாவுக்கு கோவில் திறக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கோவிலுடைய பெருமையும் புகழையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷீரடிநாதர் மூலமாக அமரபூபதின்றவர் நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொல்கிறது, அவர் நிறைய தொண்டுகளை எல்லாம் செய்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய பையன் திருமணம் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா, அதை பற்றி இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வரட்டு கௌரவம், ஏன்னா இவர் நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சவர், பிராமின் வேற. அதனால் இவர்கிட்டலாம் போய் நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வேத விற்பனர் நம்ம எப்படி இவர்கிட்ட போயிட்டு அருள்வாக்கு கேட்கறது அப்படின்ற எண்ணத்தில் இவர்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சும் கூட அவர் வராமலே இருந்திருக்காரு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராமண பக்தரை, அவங்க குடும்பத்தை சேர்ந்த வேற ஒரு நபரை
தன்னுடைய மகன் திருமணத்தை பற்றி அருள்வாக்கு கேட்கறதுக்காக அவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இங்கே இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு வந்துட்டு போகிறவர். அதனால அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த பையனுடைய கல்யாணத்தை பற்றி பாபா கிட்ட அருள்வாக்கு கேட்குறாரு. பாபாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய புதல்வனுக்கு இன்னும் 1 ஆண்டில் திருமணமாகும் அப்படின்ற அருள்வாக்கு செய்கிறாரு. காலம் வந்து விரைந்து செல்லக்கூடியதல்லவா, ஓராண்டு வந்து கடகடன்னு மறைஞ்சிடுது. அந்த பையனுக்கு பாபாவுடைய அருளாசி போலவே கல்யாணமும் நிச்சயமாயிடுது. அந்த பையனுக்கு 1 வருஷம் கழிச்சு பாபாவை சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல நிச்சயமாயிடுது. எதிர்பாராத விதமாக இவரும் அந்த வேத விற்பனர் இருக்கார் இல்லையா, அந்த பையன் கல்யாணம் ஆகாமல் இருந்த பையனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எதிர்பாராத விதமாக 2 பேருக்குமே ஒரு சந்திப்பு நிகழுது. அப்போ வந்து அந்த பையனோட அப்பா வந்து பயங்கர சந்தோஷமாக பொண்ணு நிச்சயமானதெல்லாம் சொல்லி, உங்களால் தான் இப்படி நடந்தது, ஆனால் வந்து இவருக்கு அது தெரியாது, ஏன்னா இவர் வேற ஒருத்தரை அனுப்பிச்சு தானே அவங்க பையனுக்கு வந்து கல்யாணத்தை பற்றிலாம் கேட்டார். அதனால இவருக்கு தெரியாது. அவர் பயங்கர சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு, என் பையனுக்கு வந்து நல்ல பொண்ணா நிச்சயமாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி இவருக்கு பொன்னாடையெல்லாம் போத்துறாரு. பையனோட அப்பாவும் வந்து இவருக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு. பொண்ணோட அப்பாவும் வந்து இவருக்கு வந்து பத்திரிக்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பொண்ணோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பாபா மூலமாக தொண்டுகள் செய்கிறது, நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, அது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 பேரையும் வந்து ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த திருமண நாள் அன்னைக்கு பாபாவுடைய பூஜையோ இல்லை கைங்கரியமோ ஏதாவது கோவிலில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட அப்பா வந்து இவரை விடலை, கண்டிப்பாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்துடுவீங்கல்ல, அதை வந்து உறுதி செஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார் இவர்கிட்ட. இப்போ அமரபூபதின்றவர் பாபா கிட்ட இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லி அவர் வந்து போகிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. பாபாவுடைய பதில் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக வருது. என்னன்னா, அந்த திருமணத்திற்கு செல்றதுக்கு பாபா வந்து இவர் அனுமதிக்கலை. என்ன காரணம் அப்படின்றதையும் பாபா வந்து இவருக்கு சொல்லிடுறாரு. இப்போ இந்த பெண்ணோட அப்பா வந்து மறுபடியும் ஃபோன் போட்டு நீங்கள் வரீங்களா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கவும், ஏன் வந்து அந்த பொண்ணோட அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் செய்யக்கூடிய தொண்டுகள் எல்லாமே அவருக்கு இது நல்லா தெரியும். அதனால் இவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்கன்றதுக்காக திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரும் என்ன பண்ணிடுறாருனாக்கா, நான் வந்து கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டு இருந்த அவருக்கு இது பெரிய ஏமாற்றத்தை தருது. ஏன் வந்து நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பா திரும்ப கேட்குறாரு, கோவில் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு வாட்டி தலையனா காமிச்சிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து அவர் கேட்க பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து ஏதாவது ஒரு பதிலை சொல்லி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சாலும் அவர் வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து விடமாட்டுறாரு. அதனால் இனிமேல் பொய் சொல்லி பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் தயாராகவும் இல்லை. இவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய நடத்தையில் பாபாவுக்கு சம்மதம் இல்லை, எனக்கு வந்து உங்களுடைய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிடுறாரு. மறுபடியும் அவர் துருவி கேட்குறாரு, என்ன பையன் நடத்தை அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அந்த மணப்பையனுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வேறு ஒரு பெண் கூட தொடர்பு இருக்குது, திருமணம் ஆகாமலேயே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அவங்க இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இந்த பையனுடைய நடத்தை சரியில்லை, அவன் வேறு ஒரு பெண்ணு கூட இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொன்ன உடனே பெரிய பிரச்சனையாகி அவரும் வந்து திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த பையன் வீட்லேயும் வந்து இதுக்கான காரணத்தெல்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து திடீர்னு இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்தணுன்றீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது இவர் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அந்த பையனை பற்றின இவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அந்த பையன் வீட்டில் அவர் சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் வந்து இல்லை, என் பையன் வந்து அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்டையும் இப்போ வந்து மிரட்டிலாம் கேட்பாங்க இல்லையா வீட்டில் இருக்கவங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஆமான்ட்டு அந்த பையனும் ஒத்துக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பயங்கரமாக மன்னிப்புலாம் கேட்டு அழுது இனிமேல் வந்து அந்த தொடர்பெல்லாம் தொடர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா மேலெல்லாம் சத்தியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வகையாக அவங்களுடைய திருமணம் அந்த பொண்ணுக்கும் பையன் வீட்லேயும் நல்லபடியாக பேசி அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்க.
ஆனால் இப்போ வந்து மறுபடியும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்றதால அந்த பையனே வந்து நாகை பாபா கோவிலுக்கு வந்து பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அந்த தம்பதிகளுக்கு குழந்தையும் நல்லபடியாக பிறக்குது. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாபாவுடைய தீவிரமான பக்தர்களாக இருந்துட்டு வராங்க. இறைவன் உரையும் நம் இதயத்தை எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், தீய எண்ணங்களுக்கு நம் இதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இப்போ நாகை பாபா நிகழ்த்தின 4வது அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, இவங்கள வந்து வேற ஒரு ஊரில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேர்மையாக வந்து அவங்க வேலை செஞ்சதால் இப்போ நம்ம தண்டனைலாம் கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் இந்த ஊருக்கு போங்க அந்த ஊரில் மாற்றி போடுறதுன்னு, அந்த மாதிரி அவங்கள வந்து இப்போ நாகையில் மாற்றி போட்டுட்ருக்காங்க. அந்த பெண்மணிக்கு இங்கே நாகப்பட்டினத்தில் வேலை பார்க்கறதுக்கு விருப்பமே கிடையாது. அவங்களுடைய குடும்ப நலனுக்காக நாகையை விட்டு மாறுதல் ஆகிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த பெண்மணி பாபா கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, அருள்வாக்கும் இவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பாபா கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து உடனடியாக மாறுதல் வந்து கிடைச்சிடும், பயப்பட வேணாம், முயற்சி கூட செய்ய வேணாம், பதவி உயர்வில் இவர் வேண்டும் இடத்திற்கு மாறி செல்வார் என்று நல்லுரை செய்தார். அவருடைய அருள்வாக்குப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிக்கு அவரே எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு வேற ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள மாறுதல் செஞ்சு உத்தரவு வருது. அதுவும் அவர் நாகை வந்து மொத்தமே 1 மாதம்தான் ஆகியிருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாபாவோட அனுகிரகத்தால் அவங்களுக்கு பணிமாறுதல் உத்தரவு கிடைச்சி வேற ஒரு நல்ல பதவியும் கிடைச்சி அவங்க வந்து இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போயிடுறாங்க. இந்த பெண்மணி வாழ்க்கையிலையும் பாபா இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு. அந்த பெண்மணி பாபாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள், கோடிக்கணக்கான நமஸ்காரங்களை செஞ்சு அவரை வணங்கினாங்க அப்படின்றதையும் சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பணிமாறுதல் உத்தரவு வந்து அதை ரத்து செய்யறதுக்கான வழியை பாபா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிற வேலையை அந்த ஊர்லேயே செய்ய பிடிக்கல, அவங்களுக்கு வேற ஊருக்கு மாறினா நல்லா இருக்கும்னு தோணியிருக்கு, அதையும் வந்து பாபா சரி பண்ணி கொடுத்துருக்காரு. பாபா இந்த மாதிரி கணக்கே இல்லாமல் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர். இப்போ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமேசானில் இந்த புக் இருக்குது. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அற்புதங்கள் சாய்பாத மெய்யடிமை அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். 220 ருபீஸு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதோட இந்த புக்கு வந்து முடியுது. அடுத்ததாக நான் வீணா குப்தா அப்படின்றவங்க வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸாக சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.